Results have come. Some cleared, some couldn't. And once the results வந்ததுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டாங்க. நான் கண்டினியூ பண்ணணுமா, ஷுட் ஐ கிவ் அப், இஸ் சிஏ ரியலி ஃபார் மீ? அண்ட் எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொன்னேன். என்ன ஆன்சர் சொன்னேன்னா, எஸ், நீ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி தான் ஆனோம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். எஸ், யூ ஷுட் கண்டினியூ. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒன் ரிசல்ட் cannot decide your future. ஓகே, one attempt cannot define your destiny and one failure cannot erase your potential. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, மகாபாரதத்துலேருந்து ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அர்ஜுனா வந்து அந்த குருக்ஷேத்ராவில் வார் நடக்கும்போது அந்த பேட்டில் ஃபீல்டில் நெடுந்தார். அந்த இடத்துல அர்ஜுனா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி ஐயோ போருண்டா சாமி அப்படிங்கிற இருக்கும்போது அர்ஜுனர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது. அவர்கிட்ட டேலண்ட் இருந்தது, ஸ்கில் இருந்தது, ஸ்ட்ரென்த் இருந்தது. பட் அந்த மோமெண்ட்டில் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து அவரே இழந்துட்டார். அண்ட் அந்த இடத்துல லார்டு கிருஷ்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னோட கடமை அப்படிங்கிறது வீழ்வே நின்று நினைத்தாயோ, நீ ஒரு தடவை விழும்போது நீ எழுந்துக்கணுங்கிறது உன்னோட கடமை. உன்னோட பர்பஸ் அப்படிங்கிறது நீ எதை பற்றி பயப்படுறியோ அதை விட பெருசு உன்னோட பர்பஸ். அண்ட் பேட்டில் வந்து எப்போவுமே ஒரு சண்டை அப்படின்னு எடுத்தாலும் அந்த சண்டை இஸ் நாட் ஒன் பை ஹூ இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் பை சம்படி ஹூ டசன்ட் குவிட். ஸோ திருப்பி இதை கேட்டுட்டு அர்ஜுனா அந்த அம்பை எடுத்து திருப்பி சண்டை போட்டார். நாட் பிகாஸ் த வார் வாஸ் ஈஸியர், பட் பிகாஸ் ஹீ காட் ஸ்ட்ராங்கர், அந்த மோட்டிவேஷன். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது வந்து இஸ் யோர் குருக்ஷேத்ரா. சேலஞ்சஸ் வில் கம், attempts may fail, but if Arjuna had quit, the world would never call him a warrior. Okay, so cry if you need, rest if you want, but தயவு செஞ்சு குவிட்டு மட்டும் பண்ணிடாத. ஏன்னா நீ என்னைக்கு பாஸ் ஆகி அந்த உன் பேருக்கு பின்னாடி அந்த சிஏ அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை நீ போடுறையோ, அந்த டைமில் உன்னை யாருமே வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்த பாஸ் பண்ணுங்கிறத கேட்க மாட்டாங்க. தே வில் ஒன்லி ரெஸ்பெக்ட் தட். எவ்வளோ லாஸ் ஆனாலும் விடாமல் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணா ஹீ கெப்ட் ஃபைட்டிங் அப்படிங்கிறத தான் மதிப்பாங்களே தவிர எவ்வளோ அட்டெம்ப்ட் ஆச்சுங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னோட ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது உன்னோட ஸ்டோரி ஆகும். உன்னோட ஜர்னி அப்படிங்கிறது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். அண்ட் நீ ஜெயிச்சங்கிறது வந்து நீ சொட்டு விட்டு ஒரு அழுக துளியும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ சங்கடப்பட்டியோ அது எல்லாத்தையும் அந்த ஜெயிச்ச பாஸ் அப்படின்னு வரும்போது அது எல்லாத்தையும் தூக்கிடும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேண்டி நீ இவ்வளோ தூரம் வரல. திருப்பி உன் புக்கை எடு, பிளானை ஃபிக்ஸ் பண்ணு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணு. ஸ்ட்ராங்கரா, ஸ்மார்ட்டரா, பிரேவரா நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஒரு ஃபெயிலியர் கிடையாது. யூ ஆர் அ சிஏ இன் ப்ராக்ரஸ். ஞாபகம் வச்சுக்கோ. யுவர் டைம் இஸ் கம்மிங், இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். மேபி திஸ் இஸ் நாட் யுவர் டைம். ஸோ யூ ஹாவ் டு ரைஸ், you have to fight, and you have to conquer. All the best, my dear CA students. Next attempt is your attempt. Give the best attempt. That's all. All the best, all the best, all the best. Rocket.